த்ரில்லர் தினம்தோறும் தீபாவளி பாகம் 3 இறுதி உண்மை வெளிச்சம். காதரும் முகைதீனும் இருவருக்குள் இருந்த நட்பு மெல்ல மெல்ல பகையாக மாறியது. வித்யாவுடன் காதர் நெருங்கி பழகியது முகைதீனுக்கு பிடிக்கவில்லை. அவள் ஒரு கல்லூரி பெண், நாம் செய்கிற வேலை வேறு என்று அவன் எச்சரித்தான். ஆனால் அந்த எச்சரிக்கை பெரிய சண்டையாக மாறியது. ஒரு கட்டத்தில் காதரை விட்டால் தன்னையே ஒழித்து விடுவான் என்ற பயம் முகைதீனுக்கு ஏற்பட்டது. அப்போது அவன் ஒரு கொடிய திட்டம் போட்டான். உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி காதரையும் வித்யாவையும் ஒரு தனியான இடத்துக்கு அழைத்துச் சென்றான். அந்த இரவு அங்கு நடந்தது மிகவும் கொடூரமானது. முகைதீன் காதருக்கு விஷ ஊசி போட்டு கொலை செய்தான். அந்த காட்சியை வித்யா பார்த்து விட்டாள். அவளின் கண்களில் பயம், அதிர்ச்சி, கண்ணீர். அடுத்த நொடியே அவளுக்கும் அதே விஷ ஊசி. ஒரு கணத்தில் 2 உயிர்கள் அந்த இரவில் முடிந்துவிட்டது. பல ஆண்டுகள் கழித்து இன்ஸ்பெக்டர் சீனிவாசனின் விடாமுயற்சியால் முகைதீன் கைது செய்யப்பட்டான். அவன் சொன்ன தகவலின் அடிப்படையில் புதைக்கப்பட்டிருந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. மரபணு சோதனைக்குப் பிறகு அது வித்யாதான் என்பது விஞ்ஞான ரீதியாக உறுதி செய்யப்பட்டது. வித்யாவை பயன்படுத்தி திருடப்பட்ட பல சொகுசு கார்களும் பின்னர் மீட்கப்பட்டன. ஒரு குடும்பம், ஒரு பெண்ணின் மீது வைத்த நம்பிக்கை, ஒரு தவறான நட்பு அவளின் வாழ்க்கையை முழுவதுமாக முடித்துவிட்டது. இந்த கதை சொல்லும் பாடம்: யாரையும் எளிதில் நம்பாதீர்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனமாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு சிறிய தவறு வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். இது ஒரு கதை இல்லை.